ஒரு அருமையான அற்புதமான மனிதர் இமாலயா யாத்திரை போயிருந்தார். அப்போ ஒரு இடத்துல ரொம்ப பனி இருக்கும். ஒரு 6 மாசம் அந்த மாதிரிதான் அங்க இருக்க முடியும். அதுக்கு மேல அங்க இருந்தா அவ்வளவுதான், அது உடம்பு ஃப்ரீஸ் ஆகி இறந்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த குகைக்குள்ள ஒரு சாது அங்கேயேதான் இருக்கிறாரு. அந்த மகான் அந்த குகைக்குள்ளேயேதான் இருக்கிறாரு. முழு வருஷம் முழுக்க அங்கதான் இருக்கிறாரு. இந்த போன அந்த அற்புதமான மனிதர், அவருக்கு ஆச்சரியம். அந்த சாது கிட்ட போய், எப்படி நீங்க இங்க இருக்கீங்க, இது எப்படி சாத்தியம் அப்படின்னப்போ, அந்த மகான் இவர் கண்ணத்துல பலாரும் ஒரு அறை கொடுத்தாரு. என்ன நம்ம என்ன தப்பா கேட்டப்ப? மகான் சொல்றாரு, எனக்கு என்ன வேணுமோ எல்லா தேவைகளும் கடவுளே எனக்கு செஞ்சு தரான், எனக்கு அவன் துணை இருக்கிறான், நான் ஏன் இங்க இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே இந்த அற்புதமான மனிதர் பகவத்கீதையில் உள்ள ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டு அந்த ஸ்லோகத்தோட பொருளையும் சேர்த்தே சொன்னார் இவர். என்னையே யார் எப்போதும் நினைச்சிட்டு இருக்காங்களோ, என்னையே யார் உயர்ந்த கதியாக கொண்டு வாழ்றாங்களோ, அவங்களோட தேவையை நானே பூர்த்தி செய்கிறேன், நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றாரு. அப்படின்னு சொன்னதுதான் தாமதம். அந்த சாது மறுபடியும் ஒரு கண்ணத்துல ஒரு அறை, சுவாமி இப்ப எதுக்கு அடிச்சீங்க, கடவுளை சரணடைஞ்சவங்களுக்கு அவனே எல்லாம் செய்வான்னு தெரிஞ்சுட்டு நீ என்கிட்ட கேட்டிருக்கே, அதுக்குதான் இந்த அறை அப்படின்னாரா. அவர் பெரிய ஞானி, நமக்கு ஆசிரியர் மாதிரி. இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம், அதனால இந்த கதையில அது உண்மை சம்பவம். ஒரு ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட பசங்க எல்லாம் கேக்குறாங்க, மேம் நாளைக்கு ஆசிரியர்கள் தினம், உங்களுக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொன்னப்போ டீச்சர் கூலா சொன்னாங்க, நாளைக்கு 2 லெசன் எக்ஸாம் வைக்கிறேன்ல, அதுல நீங்க எல்லாரும் 80% மேல எடுக்கணும், அதுதான் நீங்க எனக்கு தர்ற கிஃப்ட் அப்படின்னு சொன்னாங்களாம்.